இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியல. அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. இப்போ ஒரு 10,000, 15,000, 20,000 இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி க்ரௌட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை போச்சுது, ஸ்மூத்தாக டிஸ்பர்ஸ் ஆனாங்க. இப்போ நேரத்து எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்கள் 500 இல்லை 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளோ ஒரு 10,000, 15,000, 20,000 இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி, சமாதானம் பேசி, கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும்.